ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது 3வது முறையாக திருநங்கை பதிப்பகம் திருநங்கையர் திருநம்பியர் சார்ந்த எழுத்துக்களையும் அவங்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா என்னோட புத்தகமான பாலஸ்தீன பறவை, திருநங்கை கிரேஸ் பானுவின் சிந்தனைகள், பஸ்தி, அதுக்கப்புறம் திருநம்பி சோனைஸ் எழுதின உன்னை கொடு, இந்த மாதிரியான புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். பாபா சாஹிப் அம்பேத்கருடைய செலக்டிவ் டாபிக்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்து அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த அவருடைய எழுத்துக்களையும் கொண்டு வந்திருக்கிறோம். லண்டன் நாட்குறிப்புகள் எழுதும் பொழுது அங்கே என்னென்னலாம் சந்தித்தேன், அங்கே சந்தித்த நபர்கள், அந்த நபர்கள் கிட்ட நான் நடத்திய கான்வர்சேஷன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கான்வர்சேஷனை பேஸ் பண்ணி தான் நான் பாலஸ்தீன பறவைன்னு பேர் வச்சேன். இந்த வருஷம் எப்படின்னா திருநெங்கில் புக்கும் அது மட்டும் இல்லாமல் திருநம்பிகள் புக்கும் சிறுவருக்கான கவிதை புக்கும் பெரியவருக்கான புத்தகமும் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. போன வருஷம் 25 ஒரு 30க்குள்ள ஆதர்ஸ் வந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 15 ஆதர்ஸுடைய நம்மளுடைய இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம், என்னோட பேர் கிரேஸ் பானு. 48வது சென்னை புத்தக கண்காட்சியில் திருநங்கை பிரஸ் எல்எல்பி அப்படிங்கிற ஒரு பதிப்பகம் ஸ்டால் நம்பர் 207 208 இருக்குது. இந்த பதிப்பகத்துடைய பதிப்பாளர் நான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது 3வது முறையாக திருநங்கை பதிப்பகம் திருநங்கையர் திருநம்பியர் சார்ந்த எழுத்துக்களையும் அவங்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அண்ட் இந்த முறை கடந்த முறை 27 எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் கொண்டு வந்தோம். இந்த முறை 14 எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா என்னுடைய புத்தகமான பாலஸ்தீன பறவை, திருநங்கை கிரேஸ் பானுவின் சிந்தனைகள், பஸ்தி, அதுக்கப்புறம் திருநம்பி சோனைஸ் எழுதின உன்னை கொடு, திருநம்பி ஸ்ரீகாந்த் எழுதின அவளுக்கென, இந்த மாதிரியான புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். புழல் சிறை, தொடர் சாலமன் அவர்கள் எழுதின புழல் சிறை அப்படிங்கிற ஒரு நாவல் சிறையில் நடக்கக்கூடிய கொடுமைகளையும் அதை பற்றின ஒரு புரிதலையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு நாவல். பாபா சாஹிப் அம்பேத்கருடைய செலக்டிவ் டாபிக்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்து அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அந்த அவருடைய எழுத்துக்களையும் கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள் மத்தியில் ரொம்ப வரவேற்பு இருக்குது. நிறைய பேர் வராங்க, விசிட் பண்ணுறாங்க. எங்களுடைய எழுத்துக்களை அவங்க ரசிக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களோட ஃபீட்பேக்ஸை ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம், 48வது புத்தக கண்காட்சியில் திருநங்கை பிரஸ் எல்எல்பி நிறுவனம் அடி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த ஆண்டு 3 வருஷமாக அடி எடுத்து வச்சுருக்கோம். இந்த வருஷம் எப்படின்னா திருநெங்கில் புக்கும் அது மட்டும் இல்லாமல் திருநம்பிகள் புக்கும் சிறுவருக்கான கவிதை புக்கும் பெரியவருக்கான புத்தகமும் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. எப்படின்னா மக்களுடைய வரவேற்பும் பரவாயில்லன்னு சொல்லலாம். நாங்கள் தமிழ் புக்கு மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறோம். நாங்கள் இங்கிலீஷ் புக்கும் இங்கே இருக்குது, இடம்பெற்று இருக்குது. அதனால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆண்டு புதுசாக 3 புத்தகங்கள் உள்ளது. அதுவும் இல்லாமல் இங்கிலீஷ் புக்கு இருக்குது, தமிழ் புக்கு வந்திருக்குது. அதை ஒரு 3 புக்கு முக்கியமான புக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். பாலஸ்தீன பறவை, ஒரு திருநங்கை லண்டன் கல்லால் குறிப்புகள் ஒரு பாலஸ்தீன பறவை. பஸ்தி, அது போன வருஷம் தமிழில் இருந்துச்சு. இந்த வருஷம் இங்கிலீஷில் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் புழல் சிறை என்பது மிக முக்கியமான ஒன்று. புழல் சிறை இந்த வருஷம் நாங்கள் வெளியிடப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுடைய புக்ஸ் அனைத்து வெளிகளிலும் நம்மீது, நான் ஏன் பதவி விலகினேன், ராணடே காந்திஜினா, அந்த மற்ற புக்கும் இல்லாமல் அதிகமாக புக்ஸுகள் நாங்கள் பதிவிடப்பட்டிருக்கோம். போன வருஷம் 25 ஒரு 30க்குள்ள ஆதர்ஸ் வந்தாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 15 ஆதர்ஸுடைய நம்மளுடைய இணைஞ்சிருக்கிறாங்க. அது மிக்க நன்றி. பாலஸ்தீன பறவை என்னுடைய புத்தகத்தின் பெயர் பாலஸ்தீன பறவை. பாலஸ்தீன பறவைன்னு ஏன் பேர் வச்சேன் அப்படின்னா, நான் லண்டனுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. லண்டன் நாட்குறிப்புகள் எழுதும் பொழுது அங்கே என்னென்னலாம் சந்தித்தேன், அங்கே சந்தித்த நபர்கள், அந்த நபர்கள்கிட்ட நான் நடத்திய கான்வர்சேஷன் இருக்குது இல்லையா, அந்த கான்வர்சேஷனை பேஸ் பண்ணி தான் நான் பாலஸ்தீன பறவைன்னு பேர் வச்சேன். பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய அநீதி, அங்கே நடக்கக்கூடிய கொடுமைகள், அதில் திருநர் மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்துகிறாங்க, அதுக்கு எத்தனை பேர் இப்போ நிறைய உலகளவில் நிறைய பேர் போராளிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நான் போகும்போது மாணவர்கள் மத்தியில் என்ன மாதிரியான அந்த போராட்டம் எழுச்சி அடைஞ்சது, அது எப்படிலாம் உருவானுச்சு அப்படிங்கிறது சம்மந்தமாக எழுதியிருக்கிறேன்.